வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் அகோபிலத்தில் இருக்க நவ நரசிம்மர் கோவில். அகோபிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் கர்னூல் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த அகோபிலத்தில் ரெண்டு அகோபிலமாக இதை இது பண்ணியிருக்காங்க. ஒன்று கீழ் அகோபிலம், இன்னொன்று மேல் அகோபிலம். கீழ் அகோபிலத்தில் மொத்தம் 4 கோவில்கள் இருக்குது. மேல் அகோபிலத்தில் 5 கோவில்கள் இருக்குது. கீழ் அகோபிலத்தில் பார்த்திங்கன்னா அகோபிலத்துக்குன்னு ஒரு மடம்னு ஒன்று இருக்குது. அந்த மடத்தில் சைவ சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அகோபிலம் அப்படின்றது இரண்யகசிபை வீழ்த்துறதுக்காக ஒரு தூண்லேருந்து நரசிம்மர் தோன்றியதாக நம்புகிற ஒரு இடம் இதுவாகும். அதாச்சும் அந்த மாதிரி உக்கிரமாக அந்த நரசிம்மர் தோணும் போது அவருடைய பலம் அவ்வளோ ஒரு பெருசாக இருந்ததுனால அகோபலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. கீழ் அகோபிலத்தில் இருக்கிற கோவிலை நம்ம எளிதாக போய் பார்த்துட முடியும். ஏன்னா அதுக்கு மலையெல்லாம் ஏறணும், படிக்கட்டெல்லாம் ஏறணும் அப்படின்னலாம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் கீழ் அகோபிலத்தில் முதல்ல இருக்கிற கோவில். இந்த கோவிலில் இதுக்கு பேர் பிரகலாத வரதன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 9 நவ நரசிம்மர் கோவில்களுமே பார்த்திங்கன்னா நவகிரகங்களை முதன்மைப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நரசிம்மர் கோவிலும் ஒரு கிரகங்களுக்கானது. அகோபிலத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் போதும் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அதை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் இதுக்கு 2 நாட்களாச்சும் தேவைப்படும். முதல் நாள் நம்ம கீழ் அகோபிலத்தில் இருக்கிற கோவில்களெல்லாம் பார்த்துட முடியும். அதாச்சும் கீழ் அகோபிலத்தில் இருக்கிற இந்த கோவில், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு 2 கோவில் இருக்கும். இது எல்லாமே காட்டுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த பயணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு பயணமாக இருக்கும். ஏன்னா அந்த பாதை செம்மண் பாதை மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் ஓடைகள்லாம் போகுது. அண்ட் அந்த பாதையே பார்த்திங்கன்னா பள்ளமும் மேடுமாக இருக்கும். அதில் மேக்ஸிமம் எல்லாருமே ஜீப்பில் தான் போகிறாங்க. ஜீப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 600 ரூபா இப்போது சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. மேடும் பள்ளமுமான அந்த பாதையில் போயிட்டு நம்ம நரசிம்மர் 2 நரசிம்மர்களை நம்மளால் தரிசிக்க முடியும். இதில் என்ன ஹைலைட்னால், நீங்கள் ரொம்ப வெயில் காலத்தில் போனீங்கன்னா அந்த செம்மண்லாம் பறந்து அது உங்களுடைய கண், மூக்கு, ட்ரெஸ்ஸு, தலை எல்லாத்துலேயும் பட்டு நீங்களே ஒரு செம்மண் பொம்மை மாதிரி இருப்பீங்க. அதுவே கொஞ்சம் இந்த ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்க காலகட்டங்களில் அங்கே மழை பெஞ்சு ஒரு மாதிரியான ஸ்மூத்தான ஒரு கிளைமேட் இருக்கும்போது போனீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மி. அந்த 2 நரசிம்மர் கோவில்களையும் நீங்கள் தரிசித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா பக்கத்துலேயே நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரோ இல்லை 2 கிலோமீட்டரோ அவங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் நடந்து போகலாம், இல்லைன்னா ஆட்டோவில் போகலாம், இல்லைன்னா நீங்கள் கொண்டு வந்திருக்க பஸ்ஸில் கூட போகலாம். அந்த மாதிரி போகும்போது உங்களால் இன்னும் 2 நரசிம்மர்களை தரிசிக்க முடியும். இந்த மாதிரி போகிற அந்த நரசிம்மர் கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அதுவும் 24 ஹவர்ஸும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கீழ் அகோபிலம் கோவிலில் இருக்கிற மியூசியம் 1. இந்த மியூசியம் 1ல் அந்த கால கல்வெட்டுக்கள், அப்புறம் அந்த கோவிலை சீரமைக்கும் போது கிடைச்ச பொருட்கள் இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட தூண்கள். இதோட ஒவ்வொரு தூண்களுமே ரொம்ப கலைநயமாக அந்த சிற்பங்களை அவ்வளோ பர்ஃபெக்டாக வடித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீழ் அகோபிலத்தில் இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு திறந்து அதுக்கப்புறமா 1 மணிக்கு மதியம் மூடிடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்பி சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு திறந்து 8 மணி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் மேல் அகோபிலத்தில் இருக்க கோவில்லாம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அது 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் 3 மணிக்கு மேலே ஏறணும் அப்படின்னலாம் பிளான் பண்ணவே முடியாது. நீங்கள் எந்த பிளான் பண்ணுறதா இருந்தாலும் காலையில் தான் பண்ணணும். காலையில் 7 மணிக்கு நீங்கள் மேல் அகோபிலம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே நடந்து ஒவ்வொரு கோவிலாக போய் பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 2 o'clock ஆகிடும். இந்த இடம் பார்த்திங்கன்னா கீழ் அகோபிலம்லாம் இப்போ தான் எல்லாம்
நிறைய பேர் வராங்க அப்படின்றதுனால இப்போ தான் பக்கத்தில் கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் போகிறீங்கன்னா முதல்ல வந்து அந்த மடத்துலேயோ இல்லை ஹோட்டல்லையோ வந்து இடத்தெல்லாம் புக் பண்ணிவிட்டு போகிறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மேல் கோபுரத்துக்கு வந்து நடந்து போகலாம், இல்லைன்னா ஆட்டோவில் போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்குன்னேட்டே வந்து ஆந்திர கவர்மெண்ட் வந்து பஸ்ஸு விட்டுருக்காங்க. அதுவும் ஃப்ரீ பஸ். அந்த பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களை வந்து மேல் கோபுரம் என்ட்ரன்ஸில் வந்து விடுறாங்க. அங்கேருந்து ஒரு 50 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா அங்கே வந்து 5 நரசிம்மரில் முதல் நரசிம்மர் இருப்பார். அவங்கள தரிசிட்டு போனீங்கன்னா அந்த போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி இருக்கும். அதே மாதிரி அங்கே நிறைய அருவிகள் இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அந்த அருவிகள் எல்லாம் குளிக்கலாம். ஏப்ரல் மே டைம்லலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அந்த அருவிகள்லாம் காஞ்சிட்டு ஒன்றுமே இருக்காது அங்கே. பட் வந்து ஜூன்லேருந்து அக்டோபர் டைமில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கிளைமேட்டும் நல்லா இருக்குது. மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி இருக்குது. ஓடையில் தண்ணி இருக்குது, அருவியில் தண்ணி இருக்குது, எந்தெந்த பாறையிலேருந்தெல்லாம் கூட தண்ணி வருது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ளசன்டபுளாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறதுக்கு. அந்த மேலே இதில் ஜுவால நரசிம்மரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு 420 படிக்கட்டுகள் வந்து நீங்கள் ஏறி போகணும். அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ஓடை சைடு போகிற மாதிரியும் ஒரு பாதை இருக்குது, இன்னொன்று வந்து படிக்கட்டு ஏறி போகிற மாதிரியும் இன்னொரு பாதை இருக்குது. எப்போவுமே எந்த பாதையை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே இடத்துலையே வந்து சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஜுவால நரசிம்மர் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய அருவி கொட்டுற இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மியூசியம் வந்து 2. இந்த மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாழி, அதுக்கப்புறமா வந்து அங்கே இருந்த கற்தூண்கள், சில வந்து என்ன சொல்லுவாங்க அந்த வடிவங்கள்லாம் எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் வந்து நிறைய சிலைகள்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய தொட்டி, அதுவும் வந்து பாறையிலேயே செஞ்சுருக்காங்க. இரண்யகசிபை கொன்னதுக்கப்புறமா நரசிம்மர் வந்து தன்னோட கையை கழுவுன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவால நரசிம்மர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து தான் வந்து நரசிம்மர் வந்து தன்னோட கையை வந்து வாஷ் பண்ணாராம். இந்த கோவிலில் வந்து இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அது வந்து குரங்குகள். அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே குரங்குகள் இருக்கும். குரங்குகள் வந்து பூ, பழம், அதுக்கப்புறம் பேகு, வாட்ரு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எது கிடைச்சாலுமே வந்து நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு ஓடிடுதுங்க. யூஸ்வலாக வந்து என்ன ஆகும்னா நம்மக்கிட்ட பேக் இருந்ததுன்னா தான் குரங்கு நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நீங்கள் தலையில் பூ வச்சுருந்தேன்னா கூட அந்த பூவை கூட அவங்க வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி சரி பேக் எடுத்துகிட்டு போனால் தானே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலையும் வந்து குரங்கு வந்து பிடுங்கிட்டு போயிடுது. ஸோ இந்த மலையை ஏறும்போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் குரங்குகிட்ட வந்து எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்றது தான். இப்போ வந்து மேல் கோபுரம் ஏறத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த ஸ்டிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கோபுரத்தில் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு ஸ்டிக்கு. அந்த மூங்கில் கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சுட்டு நீங்கள் ஏறும்போது மேக்ஸிமம் அந்த குரங்கு வந்து உங்களை தள்ளி நின்று பார்க்கலாம். பட் நீங்கள் அந்த குரங்கை அந்த குச்சியோ அந்த கம்பியோ வந்து அதுக்கிட்ட நீட்டி ஆட்டி காமிக்கிறீங்கன்னா அது இன்னும் கோபமாயிட்டு உங்களை வந்து கடிக்க வரா மாதிரியே வரும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அது மேலே ஏறணும். ஜுவால நரசிம்மரும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருப்பார். அண்ட் அந்த அருவி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து அவங்களும் வந்து பிடிச்சி நமக்கு கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து வாட்டர் பாட்டில் வச்சு பிடிச்சும் வந்து குடிக்கலாம். அது தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவி தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த அருவியை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே நரசிம்மருடைய பாதம் பட்ட இடத்துக்கு வந்து போக முடியும். இந்த இடம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து படிக்கட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கயிறு ஒன்று தான் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஏற வேண்டியது தான். மலை ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்படி தான் ஏறி போக வேண்டியதாக இருக்கும். இந்த மலையை ஏறத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகுது ஏறுறதுக்கு.
அண்ட் வந்து மேலேயும் வந்து படிக்கட்டெலாம் எதுவுமே கிடையாது. அதாச்சும் பாறைகள் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாறைகளை பிடிச்சிட்டு ஏறலாம். அதுக்கப்புறமா மரங்களுடைய வேர் இருக்குது. அதுக்கப்புறம் சில இடத்துல அவங்களே வந்து கயிறு மாதிரி கொஞ்சம் இடத்துக்கு வந்து தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் பிடிச்சிட்டு மேலே போனீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு மலையையும் இன்னொரு மலையும் ஜாயின் பண்ணுற ஒரு இடத்துக்கு போவீங்க. அங்கேருந்து கீழே டவுனில் இறங்கணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏணி ஒன்று வச்சுருக்காங்க. அப்படி கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து நரசிம்மர் வந்து தூணை கிழிச்சிட்டு வெளியில் வந்த அந்த இடம் இருக்குது. அங்கே வந்து அவருடைய பாதங்கள் வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இப்போ ஒரு பயணம் தான். அதனால் வந்து யாராலெல்லாம் இந்த மாதிரி ஏறி இறங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஏறி இறங்குனா போதும். மற்றவங்கெல்லாம் வந்து ஜுவால நரசிம்மர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். நரசிம்மருடைய பாதத்தை பார்த்துட்டு நம்ம இறங்கி வந்தோன்னா நம்ம வந்த வழி இல்லாமல் ஒரு வழியாக போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே இன்னொரு நரசிம்மர் இருக்கார். அவரை தரிசிச்சிட்டோன்னா அந்த நரசிம்மர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரகலாதன் வந்து பாடம் படிக்க போன இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழி மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸும் இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே ஒரு அருவி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா பாறைகள்லாம் வழுக்குது. அந்த வழியாக நம்ம போனோன்னா அங்கே வந்து ஒரு குகைக்குள்ளே வந்து நரசிம்மர் இருக்கார். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐயரோடு சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 6 பேர் உள்ளே உட்காந்து சாமியை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் நம்ம சாமி கும்பிடும்போது அங்கே வந்து பிரசாதமாக வந்து நமக்கு வந்து பானகம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் வந்து எல்லா கோவில்லையும் வந்து ஒரு சிற்பமோ இல்லை சிலையோ இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அதாச்சும் வந்து ஒரு யானையும் மாடும் வந்து முட்டின்னு மோதிட்டு சண்டை போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட 2 தலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது ஒரு தலை தான், ஆனால் 2த்துக்குமே பொருந்துற மாதிரி இருக்கும். அதை இதில் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த சிலைகள்லையுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு சிலையை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது என்ன சிலைன்னு எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோவில் பின்பக்கம் இருக்க இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாதையை வந்து வெறுங்காலில் நடக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இதில் இருக்கிற கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக காலை குத்துற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். இதை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அழகான ஒரு புல்வெளி ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது.
மேல் அகோபிலம் வந்து காலில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாதவங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வரைக்கும் நடக்காதவங்க, அவங்கெல்லாம் வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. மேல் அகோபிலத்துக்கும் எல்லாரும் வந்து செருப்பெல்லாம் போட்டுட்டு தான் போகிறாங்க. ஸோ போட்டுட்டு போயிட்டு கோவிலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கழட்டி விட்டால் போதும். யூசுவலாக ஒரு மரத்தோட வயசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதோட ரிங் மாதிரி இருக்கும் அந்த மரத்தை வெட்டும்போது, அதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளுக்கும் வந்து அந்த மாதிரியான வந்து வளைவுகள்லாம் இருக்குது. இந்த 9 கோயில்களுக்கும் இருக்க ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்களோட சுத்தம். கோவிலை வந்து அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பொதுவாக கோவிலுக்குள்ளே இருக்க சாமியோ இல்லை கோவிலுக்குள்ளேயும் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கோவிலோட வெளி சைட் தான். இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து கோபுரத்துக்கு முன்னாடி சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரத்தில் சாமி வந்து பவனி வராங்க இல்லையா, அப்போ வந்து இந்த கதவை திறந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற சாமியை வந்து அங்கே வந்து திறந்து காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவில் குளமும் வந்து பூட்டி தான் இருக்குது.
இது எல்லாமே காலையில் எடுத்த வீடியோஸ். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வந்து அதே இடம், ஆனால் வந்து சாயந்தரத்தில் எடுத்தது. நான் உங்களுக்கு சன்செட்டோட இந்த இடத்த வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து சன்னு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ சன் செட் ஆன பிறகு இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த குதிரைலாம் வந்து புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் வந்து அதோடய இடத்துக்கு போகுது. காலையில் நம்ம பார்த்த இடம் தான் இதெல்லாம். லைட் வெளிச்சத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே பார்த்தீங்கன்னா, கோவில் கோபுரத்து மேலே வந்து அந்த மேகம் வந்து ஒரு குடம் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா.
கீழகோபிலம் கோவிலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் இதில் வாய்ஸில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலோ, இல்லை நான் சொன்ன டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்தாலோ அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப நிமிஷங்கள் வந்து குறைவாக இருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.